வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிபிஎல்ல 24வது மேட்சான சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் பிரிஸ்பன் ஹீட்டுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதே போல நீங்க இன்னமும் மை மாஸ்டர் 11 ஆப்ல ஜாயின் பண்ணனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பெஸ்டான ஃபேண்டசி ஆப் தான். உங்களுக்கு ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கும் சரி, கிராண்ட் லீக் பிளே பண்றதுக்குமே சரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அது போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஐபோன், நம்ம மகேந்திரா காரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக், இந்த மாதிரிலாம் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்கிறனால கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி பாருங்க. அதோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே அற்புதமா இருக்கு. நம்மளும் அதில் பிளே பண்ணி வின்னிங் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பிளே பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பிபிஎலுக்கும் ப்ரோ கபடிக்கும் ஃப்ரீ கிவ்அவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம யூசருக்கு. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு மேட்சுக்கான பிச் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து பிச்சோட ரெக்கார்டும் ஸ்டாட்ஸ் தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த பிச்சில் பெருசா வந்து சொல்ற லெவலுக்கு வந்து அவங்க வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து நடத்தினதே கிடையாது. மொத்தமே 3 T20 டொமஸ்டிக் தான் நடந்திருக்கு. 3ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட், 2 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணிருக்காங்க. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 150 to 169 2 இன்னிங்ஸும், 170 to 189 2 இன்னிங்ஸும், 190 பிளஸ் பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் வந்து ஸ்டார்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 175 to 180 வரைக்கும் நீங்க வந்து ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னமும் ஸ்குவாட் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஒருவேளை ஸ்குவாட்ல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு டெலகிராம்ல வந்து அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடியது பிலிப்பியும் ஜேம்ஸ் வின்ஸும் தான் வந்து இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாங்க. ஜேம்ஸ் வின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச் வந்து பயங்கரமான ஸ்கோர் ஆடிட்டாரு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 10 சொல்லி சிங்கிள் டிஜிட் ஆடின ஜேம்ஸ் வின்ஸ் வந்து, ஏன்னா அவர் வந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர், ரொம்ப அதிரடி ஆடக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறதுனால லாஸ்ட் மேட்ச் வந்து அது கிளிக் ஆச்சு, 83 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாரு. பிலிப்பியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஆனா பிலிப்பி கூட ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 20+ ரன் வந்து எல்லா மேட்சுமே ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல கேட்ச் அதெல்லாம் பிடிக்கிறதுனால ஓரளவுக்கு பாயிண்ட் ரைட் கொடுத்துருக்காரு. பட் பிலிப்பி வின்ஸ் 2 பேருமே ரொம்ப அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர் தான். அடுத்து டேனியல் ஹியூக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். அது வந்து பாத்தீங்கன்னா சில மேட்ச் வந்து 60 ரன் அடிச்சாலும் எல்லா மேட்சுமே அவரால் அப்படிங்கிற ரன்னை வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நிறைய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பெருசா ஸ்கோர் பண்ண மாட்டாரு. மேபி இந்த மேட்ச் கூட அவரால் ஒரு 45+ ரன் கூட ஸ்கோர் பண்ண முடியும். அப்படிப்பட்ட பிளேயர் தான் டேனியல் ஹியூக்ஸ். அண்ட் மோசஸ் ஹென்ரிகோஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர் இன் சிட்னி சிக்ஸர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் மட்டும் 5 ரன் ஸ்கோர் பண்ணாரு. மீதி எல்லா மேட்சுமே அவர் பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான ரன்னு, அடுத்து பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்திருக்காரு, பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்திருக்காரு மோசஸ் ஹென்ரிகோஸ். அடுத்து ஜோர்டான் சில்ஸ் அந்த டீமுக்கு எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கரெக்டான பேட்டிங் சான்ஸ், அதாவது கடைசி ஒரு 2 ஓவர் கிடைக்காம ஒரு நல்ல டாப் லெவல் பிளேயர் சீக்கிரமா விக்கெட் ஆகி போனாங்கன்னா அன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்ல பொறுமையா எந்த ஒரு ப்ரெஷரும் அவர் மேல விழாம இருந்தா நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து எட்வர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டீம்ல பேட்டிங் பிளஸ் பேக்கப் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல வந்து பெஸ்ட் பிளேயரா இருக்காரு. 14, 2 விக்கெட்டு, 12 ரன் பிளஸ் 1 விக்கெட்டு, 30 ரன் பிளஸ் 1 விக்கெட்டுன்னு சொல்லி பயங்கரமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஜோயல் எட்வர்ட்ஸ். வந்து நல்ல பேட்டிங்கும் நல்ல பேக்கப் இருக்கு. சப்போஸ் டப்புனு விக்கெட் விட்டாங்கன்னா ஜோயல் எட்வர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 30, 12 ஒரு கணிசமான ரன் ஆனாலுமே 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலரா வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க. ஸோ இவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணாதான் மோசஸ் ஹென்ரிகோஸ்க்கு கொஞ்சம் ஓவர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். அடுத்து டேவிட்ஸ் சும்மா உப்புக்கு சப்பானியா வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ ஒண்ணுமே பெருசா பண்றது இல்ல. ஸ்மால் லீக், கிராண்ட் லீக் இதுலயுமே பெருசா போக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. அடுத்து சீன் அபார்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு. கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர், ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ விக்கெட் டேக்கிங் பவுலர் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து அவருக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துருவாரு. ஜாக்சன் பிரிட்டுமே விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். எல்லா மேட்சுமே பாருங்க அவர் விளாண்ட எல்லா மேட்சுமே சூப்பரா விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. லாஸ்ட் மேட்ச் கூட அவர் வந்து எக்ஸ்ட்ரா விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாரு. கேட்ச்லாம் மிஸ் பண்ணாங்க அவர் பால்ல, நம்ம டீம்ல எடுக்கல, அது நம்ம லக்கு. பட் இருந்தாலும் நல்ல பவுலர், அவரோட பால்ல தான் கேட்ச்லாம் மிஸ் பண்ணாங்க. அடுத்து டூரஸ் பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. இவர் வந்து நான் விக்கெட் டேக்கிங் பவுலர். அதாவது விக்கெட் எடுத்த அன்னைக்கு அவர் வந்து பயங்கரமா எடுப்பாரு. லாஸ்ட் மேட்ச் சிட்னி தண்டருக்கு அகைன்ஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது பாத்தீங்கன்னா
நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு, பட் கொஞ்சம் பாத்துக்கலாம். அடுத்து ஸ்டீவோ கஃபே ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலரான்னு கேட்டீங்கன்னா இவரும் விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது. ஏதாச்சும் ஒரு சில மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா விக்கெட் எடுத்து வைப்பாரு. ஸோ சீன் அபாட் அண்ட் ஜாக்சன் பிரிட் விக்கெட் டேக்கிங் பவுலர், அதனால இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன் அதுல யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம்பில வந்து பாத்தீங்கன்னா மோசஸ் ஹென்ரிக்ஸையும் ஜோயல் எட்வர்ட்ஸையும் வந்து நீங்க மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்ல யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் சீன் அபாட் ஜாக்சன் பிரிட், அடுத்து வந்து பிலிப்பி வின்ஸ். இது 1 2 3 4 5 6 7வதா துருவசிஸை கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 7 பிளேயர் இம்பார்ட்டன்ட் பார்த்தாச்சு. மேபி எனக்கு தெரிஞ்சு நிறைய வந்து சிக்ஸர்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ பாத்துக்கலாம். அண்ட் பிரிஸ்பரின் ஹீட் நல்ல டீம், முதல் 3 மேட்ச் வின் பண்ணாங்க, லாஸ்ட் மேட்ச் மட்டும் அவங்க வந்து தோத்துருக்காங்க. பிரவுனும் முன்ரோவும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அண்ட் 2 பேருமே பிரவுனா இருக்கட்டும் முன்ரோவா இருக்கட்டும் 2 பேருமே வந்தா வருது போனா போதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால். அதாவது பிரவுன் பாத்தீங்கன்னா 14 14 39 லாஸ்ட் மேட்ச்ல 30 நல்ல ஸ்கோர் பண்ணாரு. பட் அவர் வந்து எப்ப வேணாலும் அவுட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி பிளேயர் தான், ஏன்னா அவர் சும்மா இஷ்டத்துக்கு ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. அண்ட் முன்ராவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆடுனதுல நல்லா கிளிக் ஆச்சு. லாஸ்ட் 2 மேட்சா ஃபிளாப்பான ரிசல்ட் தான் வந்து அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்மென்னி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த இந்த மேட்ச் அன்னைக்கு நான் எடுத்தேன் வெறும் 9 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. எடுக்காத அன்னைக்கு 73 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. பட் நல்ல பொறுமையா டீசெண்டா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்காரு. எல்லா மேட்சுமே அவரால் ஒரு 30+ ரன் வந்து இல்லைன்னா அட்லீஸ்ட் 25+ ரன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதே மாதிரிதான் ரென்ஸாவும் நல்ல பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறதுனால 25 ரன் வந்து அவரால் வந்து ஈஸியாவே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருக்காரு. பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. பிளஸ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து ஆடி கொடுத்துறதுனால ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்காரு. வால்டர் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விளாண்ட எல்லா மேட்ச்ல ஒரு மேட்ச் தவிர மீதி எல்லா மேட்சுமே நல்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்சை தவிர கண்டிப்பா பாத்தீங்கன்னா அவருமே ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். லாஸ்ட் மேட்ச் வந்து 3 ஓவர் கொடுத்தாங்க, விக்கெட் கிடைக்கல. பட் இருந்தாலும் மற்ற 3 மேட்ச்ல பாத்தீங்கன்னா நல்ல விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்காரு. நசீர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்த அன்னைக்கு பயங்கரமா எடுப்பாரு. இந்த மாதிரி 2 விக்கெட் அந்த மாதிரிலாம் எடுப்பாரு. நிறைய ஓவர் கொடுத்தாங்க. இப்போ ஓவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அவர் அதிகபட்சமா பவுல் பண்ற ஓவரு 2 ஓவர் தான் பவுல் பண்றாரு. பேட்டிங் பேக்கப் வந்து பெருசா அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம நசீப் வந்து பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் இருக்கு. அடுத்து ஜான்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் அந்த டீம்ல வந்து, ஏன்னா பிளான்ட் மேட்ச் தான் பாருங்க நல்ல விக்கெட் எடுக்கிறாரு. பிளஸ் அவர் வந்து கண்டிப்பா 4 ஓவர் வந்து பவுலிங் பண்ணிடுவாரு. டெத்லயும் பவுலிங் பண்றாரு, அது ஒரு இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்வீப்சனும் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் ஃபார் இந்த சீசன்ல எல்லா மேட்சுமே விளாண்ட 4க்கு 4மே விக்கெட். பேர்லட்டும் விக்கெட் டேக்கிங் பவுலர் தான், 2 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட் அடுத்து 3 விக்கெட்னு சொல்லி இந்த சீசன்ல பயங்கரமா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நம்ம பிரிஸ்பரின் ஹீட்டுக்கு அதிகமா விக்கெட் எடுத்து கொடுத்தது பேட்லட்டா தான் இருக்கும். அடுத்து ஹோக்மேன் பாத்தீங்க அப்படின்னா அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. 2 விக்கெட் சொல்லி விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் வந்து 4 பவுலர்ஸுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதனாலதான் நான் ஏன் சொல்றேன்னா நசீர் வந்து 2 ஓவர் தான் பவுல் பண்றாரு. நம்ம பேட்டிங் பேக்கப் இருக்கும்னு சொல்லி அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு மேல நீங்க ஒரு ஃபியூரா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அந்த 4 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் 3 பேர் ஏதாச்சும் ஒரு 3 பேர் கொடுத்துட்டு முன்ரோக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து வந்து வால்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து வந்து மேக்ஸ்வெல்லிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ பிலிப்பி, முன்ரோ, வின்சி, மோசஸ் ஹென்ரிக்ஸ், நசீர், எட்வர்ட்ஸ், வால்டர், ஜான்சன், பேட்லட், துருவசிஸ், அபாட். ஸோ நசீர் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்வீப்சன் எடுக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு பவுலர் கூட நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். மற்றபடி வால்டர், எட்வர்ட்ஸ், மோசஸ் ஹென்ரிக்ஸ் 4 பேருமே பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபார் சேஃபான லீக்குக்கு. ரிஸ்கா போனா அபாட், பிலிப்பி, நசீரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பட் இந்த 2 பவுலரையுமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இன்னைக்கு சிட்னி சிக்ஸர்ஸ் கூட அப்படிங்கிறதுனாலதான் கொஞ்சம், ஏன்னா அவங்க பேட்டிங் பேக்கப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ரொம்ப ஃபுல்லாலாம் விக்கெட் விட மாட்டாங்க. மிஞ்சி போனா 5 விக்கெட் அந்த அது வரைக்கும் தான் ஆடுவாங்க. அதுக்கு மேல பெருசா விக்கெட் விட மாட்டாங்க. அதனாலதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு இவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறதுல. ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நினைக்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எல்லாருமே மை மார்ச் 11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.